வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இப்போ நீங்கள் வரப்போகிற எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸை வச்சு தான் இந்த வரப்போகிற ஜிடிலையுமே எந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீரிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி டஃப் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் 2.0 சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதில் எம்டிஎஸ் எக்ஸாமில் இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆன எம்டிஎஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி கொஷின் மட்டுமே ஒரு 59 கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தமாக ஒரு ஷிஃப்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடிலையுமே ஜாமெட்ரி வரலாமா அப்படிங்கக்கூடிய டவுட்டு கண்டிப்பாக அந்த கொஷினை பார்க்குற எல்லாருக்குமே இருக்கும். எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிக்கிறவங்க நிறைய பேர் எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு ஜாமெட்ரி கேட்டிருக்காங்க, நான் அதுவும் சேர்த்து படிக்கணுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகே, நீங்கள் 2 நோட்டிஃபிகேஷனோட சிலபஸையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸோட சிலபஸில் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ஜாமெட்ரிக் ஃபிகர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு அவங்க ஜாமெட்ரிக் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஆனால் எஸ்எஸ்சி ஜிடியோட சிலபஸில் இது மென்ஷன் ஆயிருக்காது. அதில் வெறுமனே மென்சுரேஷன் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ சிலபஸை மட்டும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எம்டிஎஸ்ல அவங்க கொடுத்த சிலபஸ் வச்சு பார்த்தா ஜாமெட்ரிக் கொஸ்டின் கேட்டதில் தப்பு இல்லை, கேட்கலாம். அந்த லைன் மென்ஷன் ஆயிருக்குது. ஆனால் ஜிடியோட சிலபஸில் அது மென்ஷன் ஆகலை அப்படின்னால கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனாலும் நம்ம கேட்க மாட்டாங்கன்னு ரொம்ப அசால்ட்டாக இருக்க வேண்டாம். உங்களுக்கு 2 நாள் எக்ஸாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே இல்லைனா செகண்ட் டே எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாமெட்ரியோட பேசிக் மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. ஏன்னா அவங்க கேட்டது எல்லாமே ரொம்ப பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, அந்த பேசிக் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இல்லைனா ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நான் அந்த கிராஷ் கோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நியூ டாபிக்ஸ் நியூ வீடியோஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அதுக்குள்ள ஜாமெட்ரிக்கு ஒரு 5 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த 5 வீடியோவுமே நீங்கள் இப்போ 2 நாள் எக்ஸாம் இருக்கிறவங்க பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்றவங்களுமே அதை பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக கேட்குறாங்களா கேட்கலையா அப்படிங்கிறது 2 நாளில் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 2.0 சேனலில் நான் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது சந்துரு மேத்ஸ் 2.0 யூடியூப் சேனல் நான் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நியூ வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். எக்ஸாமுக்கு முன்னால் பார்த்துட்டு போயிருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.